எஃப்டி மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த இப்போ போட்டிருக்க வீடியோ பார்த்திங்கன்னா எதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோன்னு பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்காக ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ தான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி ஜாப்பில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட். சில பேர் ரேப்பிடோ ஓட்டலாம், சில பேர் ஓலா ஓட்டலாம், சில பேர் ஊபர் ஓட்டலாம், சில பேர் போர்ட்டர் ஓட்டலாம். இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் மூலமாக ஏகப்பட்ட டெலிவரி ஜாப் இருக்குது. அதை எப்படி ப்ராப்பராக ஓட்டுறது, அப்படி ஓட்டினா என்னென்ன டைமில் எடுத்து ஓட்டினா எவ்வளோலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சீனியர் ஒருத்தர் பேசியிருக்காரு. வாங்க அவர் பேசுகிற வீடியோ கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஸ்ஃபுல்லாக வீடியோஸாகவும் இருக்கும். சரிங்களா நண்பர்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று நம்ம பேசியிருந்தோம். நேற்று பேசுனது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் நேற்று கொஞ்சம் விட்ட விஷயங்களை இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறேன். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்று சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம டைமாக பிரிச்சுக்கணும். 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நமக்கு டூல்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு வேலைக்கும் டூல்ஸ் வேணும். ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கும் டூல்ஸ் வேணும். பட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ப்ளம்பர் வேலைக்கு போனாலும் டூல்ஸ் வேணும். ஒருத்தர் வீடு கட்ட போனாலும் டூல்ஸ் வேணும். ஸோ எந்த வேலைக்கு நீங்கள் எதுக்கு போனாலுமே டூல்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இது நம்மளுடைய தொழில். நாம் வேலைக்கு வரல, நம்மளுடைய தொழில் இது. ஸோ தொழில் அப்படிங்கிறப்போ நான் சொன்ன அந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அந்த இடத்துல டென்ஷன் ஆவீங்க, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல டூல்ஸ் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நேரத்தை எவ்வளோக்கு அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் அந்த நேரத்தை பணமாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஒரு 3 விஷயம் கிளியராக இருக்கணும் இந்த தொழிலுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதாவது வண்டி ஓட்டுற நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் தெளிவாக இருக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கிள், அதாவது வண்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் மாற்றுறதுலேருந்து உங்களுடைய ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, பிரேக் ஷூ, ஸோ அதே மாதிரி வண்டியோட டயர் கண்டிஷனு, செயினோட கண்டிஷனு, இது எல்லாமே பாயிண்ட் அவுட்டாக முடிஞ்சளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரிமைண்டரில் போட்டுக்கோங்க. ஆயில் மாற்றினா ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம மாற்றணுங்கிறத ரிமைண்டரில் போட்டுக்கோங்க. நம்ம மறந்துடுவோம். உங்களுக்கு தெரியும் 2000 கிலோமீட்டர் எத்தனை நாளில் ஓட்டுவோன்னு. ஓகேங்களா? ஸோ அதை ரிமைண்டர் போட்டுக்கோங்க. அந்த மாத்திரப்போ நம்ம ஏர் ஃபில்டரும் ஆயில் ஃபில்டரும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிரேக் ஷூ 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்ற வேண்டி வரும். அதுவும் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செயினும் 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வரும். ஸோ அதுவும் நம்ம இது எல்லாமே ஓரளவு நீங்கள் ஒரு ஃபார்மெட்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தொழில் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வெஹிக்கிள் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க எல்லாமே. ஓகேங்களா? உங்களுடைய இப்போ பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஸோ அது என்ன பிரச்சனைனா, நம்பர் பிளேட் நம்ம கரெக்டாக வச்சுருக்க மாட்டோம். ஸோ நம்பர் பிளேட்டெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கட்டுற உண்டான, அதாவது நமக்கு ரொம்ப முக்கியம் பைக்குக்கும் சரி, இல்லை நம்மளுடைய ஸ்கூட்டி டைப் வண்டிக்குனாலும் சரி, லேடிஸ் பாருங்கிறது அந்த லேடிஸ் கைப்பிடி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது இருந்தது, அந்த கொக்கி இருந்ததுன்னா ஏதாவது 2 பை நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மழை காலம் ஸ்டார்ட் ஆகுறப்போ எந்த ஏரியாவில் எப்போ மழை வருன்னே தெரியாது. நாமளும் இங்கே நம்ம மவுண்ட் ரோடில் இருப்போம், இல்லை பாரிஸில் இருப்போம், இங்கே மழையே இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகிறப்போ இப்போ ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி போகிறப்ப பார்த்திங்கன்னா செம மழை அடிக்கும். ஸோ அப்போ நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அதுக்கு ரெயின் கோட்டு கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொபைலுக்கும் பார்த்திங்கன்னா மொபைலோட கவர் 1க்கு 2 கூட வச்சுக்கோங்க. வெறும் 50 ரூபா தான் வருது. ஓகேங்களா? 1க்கு 2 கவர் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெயின் கோட்டு கம்பல்சரி ஒரு சின்ன பையில் தொங்க விட்டுக்கோங்க. தொங்க விடுறதுனால யாரும் அசிங்கம் நினைக்காது. இது நம்மளுடைய தொழிலை நம்ம இப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. இந்த டூல்ஸ்க்கு இப்படி தான் போயாகணும்.
ஸோ அதனால் ஒரு பையோ 2 பையோ நீங்கள் மாட்டி வைக்கிறதுனால எந்த ஒரு கௌரவ குறைச்சலாக யாரும் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து சேர்த்திக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, வெஹிக்கிள் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. 3வது விஷயம் ரொம்ப முக்கியம், மொபைல். நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு சவுண்ட் ஆகட்டும், இல்லை நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், இல்லை மொபைலில் உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சரி, டெம்பரெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா டெம்பர் சின்ன சின்ன கோடெல்லாம் இருந்ததுன்னா மழை வரப்போ என்ன பிரச்சனைனா தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா டிஸ்பிளே ஃபால்ட் ஆகும். ஸோ அப்போது உங்களுக்கு வெறும் 100 ரூபாயில் போக வேண்டிய விஷயம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் போகும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் ஓரளவு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று நாம், 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி, 3வது நம்மளுடைய மொபைல். ஸோ இது 3மே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று நம்ம பேசுன மாதிரி ஆர்டரை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் 1க்கு 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறப்போ டபுள் ஷாட்டாக யூஸ் பண்ணுங்கள். டபுள் ஷாட்னா என்ன, ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் கண்டினியூ, அதாவது அட்லீஸ்ட் பெட்ரோலுக்கு எடுத்திங்கன்னா ஒரு வாடகை கண்டினியூவாக மிச்சமாகும். ஓகேங்களா? ஸோ செக்ரிகேட்டாக பண்ணுங்கள். செக்ரிகேட்டாக பண்ணுறப்போ நமக்கு வருமானம் மிச்சமாகும். வருமானம் மிச்சமாச்சுன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்க பிரச்சனைகள் குறையும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஹெட்ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. தயவுசெய்து ஒரு ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஏன் நான் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல் ஹெட்ஃபோன் நீங்கள் மாட்டிட்டு பேசிட்டு போனீங்க அப்படின்னா போலீஸ்காரன் எங்கேயா பார்த்து நிப்பாட்டினானா கண்டிப்பாக 1000 ரூபா 1500 ரூபா ஃபைனை போட்டுருவான். ஸோ ப்ளூடூத் போட்டிங்கன்னா நம்ம பேசுகிறதே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அவனை பார்த்தா கூட நம்ம சத்தம் இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் நார்மல் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் சத்தம் இல்லாமல் இருந்தாலும் பிடுங்கி பார்த்துருவான். அப்போ நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா இது எனக்கும் அனுபவம் ஆயிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், நார்மல் ஹெட்ஃபோனை விட ஒரு ப்ளூடூத் ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கிறது, இறைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் ஒரு 1000 ருபீஸ் வரும். இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு தப்பு இல்லை. ஏன்னா நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் 2 3 300 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி என்னாச்சுன்னா கடைசியில் அது 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து என்ன பண்ணேன்னா ஒரு 1100 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோனாக ரெட்மி ஹெட்ஃபோன் என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் யூஸ் பண்ணுறதை பார்த்து அந்த ரெட்மி ஹெட்ஃபோன் வாங்கினேன். பட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இறைச்சலோ இல்லை தண்ணி பட்டா கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி ப்ளூடூத் ஹெட்செட், அதாவது நெக் பேண்ட் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பேடு வச்சிங்கன்னா என்ன பிரச்சனைனா, நம்ம ஹெல்மெட்டை ஒரு நாளைக்கு 10 தடவைலேருந்து 20 தடவை கழட்டுவோம். அப்போ அந்த ஒரு சின்ன பேடு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே வந்தால் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது நமக்கு வீணாக போயிடும். 2வது சார்ஜ் அது அதிகமாக நிற்காது. ஸோ நமக்கு அந்த சார்ஜிங் பிரச்சனை வேறு வரும். ஆனால் இதே நெக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 12 ஹவர்ஸ் கம்பல்சரி வரும். ஸோ அப்போ 12 ஹவர்ஸ் வரப்போ சார்ஜ் பத்தலைனா கூட நம்ம மறுபடியும் நம்மகிட்ட வந்து பவர் பேங்க் இருக்கும், அந்த பவர் பேங்க்கில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், சார்ஜிங்க்கு பவர் பேங்க் வச்சுக்கோங்க. பவர் பேங்க்கு அட்லீஸ்ட் 20,000 ஆம்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தடவை நம்ம மொபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட் பண்ணுறதுக்கான ஈக்குவல் 20,000 ஆம்ஸ். இல்லை 10,000 ஆம்ஸ் நல்லா முடியும் அப்படின்னா இப்போ ஒரு 10,000 ஆம்ஸ் வாங்கிக்கோங்க. ஃப்யூச்சரில் ஒன்று வாங்கிக்கோங்க சம்பாரிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா டூல்ஸ் ரிலேட்டட் தான். இதெல்லாம் நம்மளுடைய தொழிலுக்கு உண்டான டூல்ஸ் ரிலேட்டட். ஏன்னா எங்கேயாவது போய் நம்மளால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்போம், இல்லை யாரு கூட பேசிகிட்டு இருப்போம், சும்மா இருக்கிறப்போ இல்லை யூடியூப்புக்கு வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய சார்ஜ் வேகமாக இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம சார்ஜ் இல்லைன்னு எங்கேயாவது போய் உட்கார்ந்தோம்னா அங்கே 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். மொபைல் ஆஃப் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும், நீங்கள் எல்லா நெட்டையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 1 மணி நேரம் உங்களுடைய தொழில் போச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணணும். அந்த நேரம் உங்களுக்கு பணமாக கன்வெர்ட் ஆகும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் எடுத்து போகிறோம். நிறைய பேர் லாங் எடுத்துக்கு பயப்படுறாங்க. ஏன்னு சொல்லிடுறேன். என்ன பிரச்சனைனா, லாங் எடுத்து அங்கே போனால் வாடகை வரதில்ல. எனக்கு இங்கேருந்து நான் குடுவாஞ்சேரி போகிறேன், இல்லைனா மகேந்திரா வேல்டு சிட்டி போகிறேன், இல்லைனா செங்கல்பட்டு போகிறேன், இல்லைனா இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான். அப் அண்ட் டவுன் கணக்கு போட்டானா அவன் என்ன பண்ணுறான்னா 120 கிலோமீட்டருக்கு வெறும் 700 ரூபா தான் வருது. ஸோ கணக்கு போட்டால் நம்ம கைக்கு ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா டைம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போயிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஆர்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுற போகிறது பெனிஃபிட் தான். அந்த மாதிரி போகிறப்ப கூட நீங்கள் போயிட்டு அவுட்டரில் உட்காராதீங்க. உட்காந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் 600 700 அங்கேருந்து ரிட்டர்ன் ஆர்டர் வரும். ஓகேங்களா? இன்றைக்கி கூட நம்ம குரூப்பில் வந்து ஒரு குடுவாஞ்சேரியிலேருந்து போட்டிருந்தாங்க ஆர்டர். குடுவாஞ்சேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் அப்படின்னு. சூப்பர் ஆர்டர். ஆனால் அது எல்லா நேரம் கிடைக்குமா அப்படிங்கிறது கேரண்டி இல்லை. அதுக்காக அந்த ஒரு ஆர்டர் எப்போ வரும், எந்த டைம் வரும்னு நமக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் சிட்டி லிமிட்டில் ஒரு 15 கிலோமீட்டரு நீங்கள் எம்டி அடிச்சு வரக்கு ஃபஸ்ட்டு தயாராக இருங்க. லாங் எடுத்திங்கன்னா நான் 20 கிலோமீட்டர் எம்டி அடிக்க போகிறேங்கிற ஒரு தெளிவான முடிவோடு எடுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கன்ஃபியூஸாக என்ன பண்ணுவோன்னா அங்கேயே உட்காந்துருவோம்.
ஸோ மேக்ஸிமம் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு ஸ்டே பண்ணுறீங்க, ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்ற டைம் கொடுங்க, இல்லை ஒரு சாப்பிட்ற டைம் கொடுங்க. ஒரு மத்தியானம் லஞ்ச் டைமா, ஓகே சாப்பிட்ற வரைக்கும் இந்த இடத்துல நம்ம உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டைமை கொடுங்க. ஸோ அந்த டைம் கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா, ஓகே வரலையா, ஓகே அங்கேருந்து மூவ் ஆகுங்க. அங்கேருந்து நான் உங்களுக்கு நேற்றே ஒரு 5 ஸ்பாட் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று பாரிஸு, ஒன்று மவுண்ட் ரோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல், அம்பத்தூர், பெருங்குடி. இந்த 5 ஸ்பாட்டில் எங்கே வேணால் மூவ் ஆகுங்க. இன்னொன்று திருமுடிவாக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், பட் ஆனால் வந்தால் ஒரு நல்ல ஆர்டர் கூட வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ரிலேட்டடாக நீங்கள் அவுட்ரு போனீங்கன்னா அதுக்குள்ளே வரக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இன்னும் 6வது 7வது சேர்த்திக்கலாம். தாம்பரம் ஏரியாவும் ஓரளவு ஆர்டர் வரும். ஓகேங்களா. பகல் நேரத்தில் நாகல்கேணி பார்த்தீங்கன்னா பல்லாவரம், அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து ஓரளவு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 2 ஆர்டராக தான் அங்கே வரும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ நீங்கள் குடுவாஞ்சேரி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணி தாம்பரமோ பல்லாவரமோ வரக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரக்கூடிய ஆர்டர் உங்களுக்கு ட்ராவல்லே கிடச்சிரும். நீங்கள் இன்கேஸ் ஐயோ நான் 600 700 ஆர்டர் விட்றேனே அப்படின்னு, பட் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அது நினைக்கிறதுக்கு பதில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா 200 ஆர்டர் 2 எடுத்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அங்கேருந்து புலம்பிகிட்டே வருவாங்க, போங்க சார் நான் போய் அவ்வளோ நேரம் ஆச்சு சார் ஆர்டரே வரல அப்படின்னு. பட் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் எங்கே லாங் போனாலும் நான் உட்காரவே மாட்டேன். என்னோட டைமெல்லாம் நான் இது வரைக்கும் கொடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சரி என் டீமில் 2-3 பேர் நாங்கள் முன்னாடி இருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓட்டுறப்பெல்லாம் நாங்கள் என்ன முடிவு பண்ணுவோம்னா, நாங்கள் லாங் போனால் உட்காரவே மாட்டோம். மிஞ்சி போனால் ஒரு டீ சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதான் டைமாக கொடுப்போம். அங்கேருந்து அடித்தா அடுத்து 15-20 கிலோமீட்டர் உள்ளே வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ என்னடா இவர் சொல்லிட்டார உடனே அப்படி வந்துடலாம்னா, நீங்கள் அதுக்கான முயற்சி இந்த டைமை கொடுங்க உங்கள் ஏன்னா திரும்ப நான் ஏன் நேரத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நேரம் வந்து நமக்கு ரிவர்ஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லோரும் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள், நம்புங்க. உங்களோட ஆயுசு உங்களுக்கு ஏறிட்டு இருக்கு கிடையாது, உங்கள் ஆயுசு குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா எத்தனை வருஷம் உயிர் வாழும் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களோட லைஃப்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரிவர்ஸ், உங்கள் கடிகாரம் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அந்த ரிவர்ஸை வந்து நம்மளுடைய பீக் ஹவர்ஸும் அப்படி தான், நமக்கு ரிவர்ஸில் தான் போகும். இன்னைக்கு காலைல 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா கிடுகிடுன்னு ஹவர்ஸ் போயிடும். ஒரு 7-8 மணி நேரம், அவ்வளோதான் டோட்டல் ஒர்க்கிங் டைமு. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க தான் டார்கெட். இதை நீங்கள் ஓரளவு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நன்றிங்க, தேங்க்ஸ். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இது நிறைய பேருக்கு எதிர்மறையாக இருந்தாவோ, யாருக்காவது பிடிக்கலை அப்படின்னாவோ, இதை பற்றி இல்லை கமெண்ட் நான் நல்ல விதமாக போகணும்னு நினச்சா கூட தயவு செய்து எந்த ஒரு கமெண்டும் தயவு செய்து நாளைக்கோ இல்லை எப்பயுமே போடாதீங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, இது இப்படியே மறந்துடுங்க. ஓகேங்களா. யூஸ் ஆச்சுன்னா உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகலைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா. இதில் யாரும் பெரிய ஆளோ சின்ன ஆளோ யாருமே கிடையாது. எனக்கு அனுபவம் நான் பட்டேன், அந்த அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. இந்த அனுபவம் நாளைக்கு யாரும் பட வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தினால தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நன்றி, தேங்க்யூ. நீங்கள் ஒரு 12 நிமிஷம் எனக்காக இந்த ஆடியோவை கேட்டதுக்காக நன்றி. ஓகேங்களா. ஸோ நேற்றோட ஆடியோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம குரூப்பில் இருக்க ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் அந்த ஆடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லிங்க்கை வந்து அனுப்புகிறேன், கேட்காதவங்க தயவுசெய்து அதை கேட்டுக்கோங்க, அதாவது வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. நன்றிங்க, வணக்கம், தேங்க்யூ. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கேட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.